சங்கீதம் 100. ஸ்தோத்திர சங்கீதம். 10வது துதியின் சங்கீதம். இஸ்ரவேலர் சபையாக கூடி வரும்போது அவர்கள் 100வது சங்கீதத்தை பயபக்தியோடு பாடுவது வழக்கம். அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது இந்த சங்கீதத்தை பாடும் வண்ணமாய் 100வது சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்களுடைய பொருளாதார செழிப்பை பற்றி இந்த சங்கீதத்தில் ஒன்றும் சொல்லப்படவில்லை. நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லாவிட்டாலும் கர்த்தரை தாராளமாய் துதிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை துதித்து கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நாம் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் சத்தியத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும்.